நடிகை குஷ்புலாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா? உங்களுடைய பாஜக கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர், அதுவும் ஊடகத்தை சந்திச்சு பாஜகவுடைய கொள்கையை சித்தாந்தத்தை பேசக்கூடிய இடத்துல வச்சிருந்தக்கூடிய ஒரு நபர் கேடி ராகவன். அந்த ஆளு ஒரு பாலியல் ஜல்சா பார்ட்டி. அந்த ஆள் வந்து ஒரு வீடியோவில் ஒரு பெண் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த ஆள் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அசிங்கமான செய்கையை, அது வெளியே சொல்ல முடியாது, அசிங்கமான செய்கையை காட்சி பாலியல் ரீதியான சீண்டலை அந்த பெண்மணிக்கிட்டே பண்ணார். ஏன் அப்போல்லாம் பாஜகவில் எந்த கருப்பு கரிசியும் வந்து போராட்டத்துக்கு வெளியே வரலையா? அப்போ பாஜகவில் எந்த கருப்பு கரிசி கண்ணைக்கு யாருமே இல்லையா? இப்போ கோவையில் நடந்த மாணவிக்கோ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மாணவிக்கு மட்டும் தான் பொங்கி எழுவீங்களா? அப்போ தான் நீங்கள் கற்பு, ஐயோ கற்பு, இதுதான் பெண்களுடைய கற்பு அப்படின்னு அப்போ தான் உங்களுடைய கற்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? அப்போ கேடி ராகவன் போன்ற பாலியல் ஜல்சா பார்ட்டிங்கெல்லாம் இதுமாதிரி பண்ணுறப்ப வந்து அப்பயே நீங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ கட்சியில் மறுபடியும் பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஆளை ஃபஸ்ட்டு நீக்க சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பை நீக்க சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கேடி ராகவன் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றுட்டோம், நாங்கள் போராடி மேலிடத்துல சொல்லி கட்சி போஸ்டிங்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து போராடினீங்களா? வரவேற்கலாம். நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காம கொடூரங்களை நீங்கள் பாதுகாப்புவீங்களா? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அசிங்கம் ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்தது அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வந்து 5 பேரை சுட்டு பிடிச்சாங்க. அந்த சுட்டு பிடிச்சதுல காலுக்கு முட்டிக்கு கீழே 2 அடி மேலே தூக்கி சுட்டுருக்கணும், அது தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் குற்றவாளி கிடையாது. அந்த மாணவியை அந்த நள்ளிரவில் என்ன காரணத்துக்காக, அந்த ஆளும் மாணவர் கிடையாது, கூட்டிகிட்டு போனவன் நண்பரும் கிடையாது, மாணவரும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அந்த ஆள் வேற ஒரு நபர். அந்த ஆள் அவனுடைய காம இச்சைக்காக ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை வந்து நீ அந்த நேரத்தில் அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா அதுக்கு முழுக்க முதல் குற்றவாளி அந்த ஆள் தான். காரில் அழைச்சிட்டு போனவன் தான். அங்கே நீ அழைச்சிட்டு போனதுனால தான் அந்த மிருகங்கள் வந்து அந்த குழந்தைய வேட்டையாடுச்சு. அப்போ இந்த வழக்கில் வந்து ஏவன் குற்றவாளியா அந்த மாணவியை அழைச்சிட்டு போன நபரை முதல்ல அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை வந்து அதில் 2வது குற்றவாளியை 3வது 4வது குற்றவாளியை சேர்க்கணுன்றதை தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நேரத்தை நான் கோரிக்கை வைக்கிறேன்.